2011ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளை அப்போதைய முதல்வர் திரு கருணாநிதி வேவு பார்க்க முயன்றதாக விக்கிலீக்ஸ் வலைதளம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா தமிழக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கான சமூக வலைதள பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய செயலாளர்கள் திரு முரளிதர ராவ், திரு H. ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள முழுவீச்சில் தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார். விக்கிலீக்ஸ் விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், உளவு பார்க்கும் நடவடிக்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். எந்த போட்டியாக இருந்தாலும் அது நேரிடையாக இருக்க வேண்டும், நேரிடையாக பலத்தை சோதிப்பதாக இருக்க வேண்டும். உளவு பார்த்து அதன் மூலம் வரும் பலனாக இருக்கக்கூடாது. இதற்கு முந்தைய ஆட்சியிலே, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலே, அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களையும் எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்களையும் உளவு பார்த்தார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதனால் பாராளுமன்றமே முடங்கியது. அதனால் எந்த கட்சியாக இருந்தாலும் உளவு பார்ப்பது போன்ற வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். இதேபோல் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் உளவு பார்க்கப்பட்டது உண்மை என்றால் அதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதை பற்றி முழுமையான செய்தி எனக்கு தெரியாது. ஒருவேளை அது உண்மை என்று சொன்னால் அது கண்டிக்கத்தக்கது. ஒரு ஜனநாயக நாட்டில் மற்றவர்களுடைய பேச்சை ஒட்டு கேட்பது என்பது மிகவும் தவறான போக்கு. இதை ஒரு மாநில அரசாங்கம் செய்வதற்கு உரிமை கிடையாது. இதனிடையே விக்கிலீக்ஸில் வெளியான கருத்துக்கு திமுக மறுப்பு தெரிவித்துள்ளது. விக்கிலீக்ஸ் தகவலில் உண்மை இல்லை என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு TKS இளங்கோவன் நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்திலே கூட்டணி அமைக்கிறோம். கூட்டணி அமைக்கும் பொழுது எதிர்க்கட்சிகளை வேவு பார்க்க வேண்டிய தேவை எதுவுமே எந்த தேர்தல் நேரத்திலும் அது வராது. பொதுவாக காவல்துறையினர் உளவு பணிகளிலே ஈடுபடும் பொழுது அவர்கள் சில தொலைபேசி தொடர்புகளை ஒட்டு கேட்பதற்கு கருவிகளை பயன்படுத்துவது வழக்கம். அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதை மீறி அரசியல் கட்சிகளை வேவு பார்ப்பது என்பது தேவையற்ற ஒன்று, அது இயலாத ஒன்றும் ஆகும். எனவே இந்த செய்திகளுக்கு எந்தவித முக்கியத்துவமும் இல்லை. விக்கிலீக்ஸின் செய்திகள் 100% 95% நம்பகத்தன்மை இல்லாத செய்திகள் என்பது உறுதி.